Hello friends, I uploaded study notes on Andam, the chapter from 6, 7, 8 combined together. I'm giving important points in this notes. So do watch and understand. காஸ்மாலஜி பேரண்டத்தை பற்றிய படிப்பின் சூரிய மைய மாதிரியை வெளியிட்டவர் நிக்கோலஸ் கோபர்னிக்கல் in the year of 1543. தொலைநோக்கி கலிலியோவால் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1608 in நெதர்லாந்து. அண்டம் புவி, கோள்கள், விண்மீன்கள், வான்வெளி, விண்மீன் அனைத்தும் உள்ளடங்கிய அமைப்பு அண்டம் ஆகும். பருப்பொருட்கள், ஆற்றல் மற்றும் காலம் ஆகியவை அண்டத்தில் அடங்கும். அறிவியலாளர்கள் தங்களால் பார்க்க முடிந்ததை வைத்து அவற்றின் அளவினை பார்க்கக்கூடிய அண்டம் என்கின்றனர். பார்க்கக்கூடிய அண்டத்தின் அளவு 93 டிரில்லியன் ஒளி ஆண்டுகள். அண்டத்தின் பெரும்பகுதி வெற்றிடம். ஒளி ஆண்டு ஒளி ஆண்டு காலத்தில் ஒளி செல்லும் தொலைவு ஒரு ஒளியாண்டு என்பது 9.4607 into 10^12 கிலோமீட்டர். அண்ட வயது ஒரு மாபெரும் வெடிப்பிலிருந்து தான் அண்டம் தோன்றியது என அறிவியலாளர்கள் கருதுகின்றனர். பெருவெடிப்பு கொள்கையின்படி அண்டத்திலுள்ள அனைத்து பொருட்களும் ஒரு அதிக அடர்த்தி கொண்ட ஓர் ஒற்றை பருப்பொருளில் செறிந்திருந்தன. ஏறத்தாழ 13.7 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பெருவெடிப்பு ஏற்பட்டு விண்மீன் திரள்களின் வடிவில் அனைத்து பொருள்களும் அனைத்து திசையிலும் வெடித்து சிதறின. அண்டத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் பெருவெடிப்பின் போது தோன்றிய அடிப்படை தனிமங்களான ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியமால் ஆனவை. விண்மீன்களின் உள்ளடக்கத்தில் உள்ள தனிமங்கள் ஆக்சிஜன், கார்பன், கால்சியம், இரும்பு மற்றும் சிலிக்கான். விண்மீன்கள் அனைத்தையும் ஒன்றாக இணைப்பது ஈர்ப்பு விசை. பேரண்டத்தின் தோற்றத்தை பற்றிய 3 முக்கிய கொள்கைகள் பெருவெடிப்பு கொள்கை, தளராநிலை கொள்கை மற்றும் ஏறி இறங்கும் அலைவு கொள்கை. இந்த 3 கொள்கைகளும் முக்கியமான கொள்கைகள்.